அந்த மாதிரி தான் அந்த காலத்துல கர்ப்பம் இருந்தது. அப்போ அந்த குழந்தை ஆம்னியானிக் சாக்குன்னு பேர், ஒரு அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள அந்த தண்ணீர் குடம் உடைந்து குழந்தை கீழே வரணும். அப்ப ஸ்லைட் ஆறுது இல்லையா, அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு ஸ்கன்னம்னு பேர். ஸ்கன்னம் ஏற்பட்டு இந்த குழந்தை பிறந்ததால் ஸ்கந்தன் அப்படின்னு பேர். அந்த ஸ்கந்தங்கிறது தான் பாதி எழுத்துக்கள் தமிழ் மொழியில கிடையாது. அதனால ஸ்கந்தங்கிறது கந்தன் ஆயிடுது. அதனால தான் கந்தர் அனுபூதி அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆதி காவியத்துல ராமரே விஸ்வாமித்திரரின் வாயிலாக முருகப்பெருமானின் சரித்திரத்தை கேட்டிருக்கார். அந்த ராமாயணத்துக்கும் முன்பதாக இருந்த வேதங்கள் உபநிடதங்களில் முருகப்பெருமானை பற்றி பறக்க பேசப்பட்டிருக்கு. நிறைய விதங்கள், சுப்பிரமணியர்னு சொல்லியிருக்கோம், ஸ்கந்தன்னு சொல்லியிருக்கோம், கார்த்திகேயன்னு சொல்லியிருக்கோம், சரவண பவன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல பல பெயர்களில் அறியப்படக்கூடியவன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வேதங்கள் கொண்டாடிருக்கு, ராமாயணம் கொண்டாடிருக்கு, மகாபாரதம் கொண்டாடிருக்கு. அதே சமயத்துல தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அத்தனை கிரந்தங்கள்லையும் கொண்டாடப்படுகின்றான் முருகப்பெருமான். அவரே தான் சுப்பிரமணியர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.